அனைத்து தேர்தல் பிரச்சார அலுவலகங்கள் தொடர்பாகவும் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவு. ஜனாதிபதி தேர்தல் போலீஸ் ஊடக பேச்சாளரின் முக்கிய அறிவிப்பு. வாக்கு எண்ணும் பணிக்கான நேரம் அறிவிப்பு. நிராகரிக்கப்படும் வாக்குகள் குறித்து விளக்கம். நாடளாவிய ரீதியில் வாக்குச்சாவடியில் விசேட கண்காணிப்பு. சமூக ஊடகங்களை பயன்படுத்தும் மக்களுக்கு போலீசார் கடும் எச்சரிக்கை. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள அறிவிப்பு. வாக்காளர் மட்டத்தில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள அனைத்து தேர்தல் பிரச்சார அலுவலகங்களும் இன்று நள்ளிரவுக்கு பின்னர் அகற்றப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையகத்தின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசு தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பேசிய அவர், தொகுதி மட்டத்தில் தற்போது இயங்கி வரும் அனைத்து தேர்தல் பிரச்சார அலுவலகங்களையும் இன்று நள்ளிரவு முதல் அகற்றுவதற்கு அத்தியாவசியமானதென குறிப்பிட்டுள்ளார். நேற்று வரை மாவட்டத்திற்கு ஒரு பிரதான அலுவலகத்தையும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு வாக்குச்சாவடியுடன் தொடர்புடைய ஒரு அலுவலகத்தையும் பராமரிக்க அனுமதிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் இன்று நள்ளிரவு முதல் ஒரு தேர்தல் பிரிவு அல்லது மாவட்டத்திற்கு ஒரு அலுவலகம் மட்டுமே அனுமதிக்கப்படும். இந்த அலுவலகங்கள் அகற்றப்படாவிட்டால் அவற்றை அகற்ற போலீசார் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று அவர் கூறியுள்ளார். ஒரு வேட்பாளரின் இல்லத்தை அலுவலகமாக பராமரிக்கலாம் என்றும், வாக்குச்சாவடியில் இருந்து 500 மீட்டருக்குள் குடியிருப்பு அல்லது அலுவலகம் அமைந்திருந்தால் செப்டம்பர் 21ஆம் தேதி வாக்களிக்கும் முன் அனைத்து பிரச்சார பொருட்களையும் அகற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்புக்காக 63,000க்கும் அதிகமான போலீஸ் அதிகாரிகள் கடமையில் ஈடுபடுத்தப்படவுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிஹால் தால்துவா தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை வாக்குப்பதிவு தினத்தன்று நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் லியானி குணத்திலக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலின் போது நடைமுறைப்படுத்தப்படவுள்ள இறுதி பாதுகாப்பு வேலை திட்டம் போலீஸ் திணைக்களம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கு முப்படையினர் இணக்கம் தெரிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வன்முறைகள் ஏற்படக்கூடிய பகுதிகளுக்கு மேலதிக பாதுகாப்பு நடவடிக்கைகள் வழங்கப்படவுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதுகாப்பு அச்சுறுத்தலை எதிர்கொண்டு ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு விசேட பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் போலீசாருக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கு முப்படையினர் தயார் நிலையில் உள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதேவேளை வாக்குப்பதிவு தினத்தன்று நாடளாவிய ரீதியில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார். நேற்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும் வகையில் தொகுதி மட்டத்தில் நிறுவப்பட்டுள்ள அனைத்து வாக்களிப்பு அலுவலகங்களையும் அகற்றுவது அவசியம் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அதன்படி இன்று நள்ளிரவு முதல் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு பிரதான அலுவலகமும் பழைய ஆசனத்திற்கு ஒரு அலுவலகமும் மாத்திரமே திறக்கப்பட முடியும் என தெரிவித்துள்ளார். முன்னர் நிறுவப்பட்ட மற்ற அனைத்து அலுவலகங்களையும் அந்த வேட்பாளர்கள் அகற்ற வேண்டும் என்றும், அகற்றாவிட்டால் போலீசாரால் அகற்றப்படும் என்றும் அவர் கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்காக தபால் மூல வாக்குகள் எண்ணும் பணி மாலை 4:15 மணியளவில் ஆரம்பமாகும் என்றும், எண்ணி முடிக்கப்பட்ட பின்னர் உரிய முடிவுகள் ஊடகங்களுக்கு வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் பிரதான வாக்குகளை எண்ணும் பணிகள் இரவு 7 மணிக்கு ஆரம்பிக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். உத்தியோகபூர்வ முடிவுகள் கிடைக்கும் வரை உத்தியோகபூர்வமற்ற முடிவுகளை வெளியிடுவதை தவிர்க்குமாறும் அவர் அனைவரையும் கேட்டுக்கொண்டதோடு, ஜனாதிபதி தேர்தலில் தனது விருப்பத்தை எவ்வாறு சரியாக குறிப்பிடுவது என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். அதன்படி விரும்பும் வேட்பாளருக்கு வாக்களிக்க வேட்பாளரின் பெயர் மற்றும் சின்னத்தின் முன்பகுதியில் 1 என்ற எண்ணை குறிக்க வேண்டும். 2 மற்றும் 3 என்ற எண்களை குறியிட்டு தனக்கு விருப்பமான மற்ற வேட்பாளருக்கு 2வது மற்றும் 3வது முன்னுரிமை அளிக்கலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு வேட்பாளருக்கு X எனும் குறியீட்டை மட்டும் இட்டு வாக்களிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 9வது ஜனாதிபதி தேர்தல் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் முறைகேடுகள் இடம்பெறுவதை தடுக்கும் நோக்கில் நாடளாவிய ரீதியில் நிறுவப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளில் விசேட கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளன. அத்துடன் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உள்நாட்டு மற்றும் சர்வதேச தேர்தல் கண்காணிப்பு குழுக்கள் கடந்த 1 மாத காலமாக தேர்தல் வன்முறைகள் மற்றும் முறைகேடுகள் தொடர்பில் வலுவான கண்காணிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் தேர்தல் தினமான நாளையும் வாக்கு எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்ட
வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படும். நாளை மறுதினமும் தமது குழுவினரை விசேட மனித உரிமைகள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுத்த இருப்பதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. சமூக ஊடகங்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்தப்படும் என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் நாட்களிலும் தேர்தலுக்கு பின்னரும் பிரச்சார நடவடிக்கைகள் முடிந்தாலும் சமூக ஊடகங்களூடாக மேற்கொள்ளப்படும் பிரச்சாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடகங்கள் நாடாக நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் செயல்பட்டால் அதற்குரிய சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய குறிப்பாக கணனி குற்றப்புலனாய்வு பிரிவு தனியான சேவை ஆரம்பித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலின் போதும் அதன் பின்னரும் உளவுத்துறையினர் தேவையான முழுமையான சோதனைகளை மேற்கொள்கின்றனர். இந்த விடயம் தொடர்பில் சமூக ஊடகங்களூடாக எந்தவொரு தகவல் கிடைத்தாலும் அவதானம் செலுத்துமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் அமைதியை சீர்குலைக்கும் இவ்வாறான செயற்பாடுகள் தொடர்பில் போலீசார் விசேட அவதானம் செலுத்தி வருவதாகவும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடும் சமூக ஊடக செயற்பாட்டாளர்களை தேடுவதற்கு சமூக ஊடக நிறுவனங்களின் உதவியை நாடவுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். புலனாய்வு பிரிவினர், குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் போலீசார் இணைந்து இது தொடர்பில் செயல்பட்டு வருவதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தி துறையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அந்த வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் உற்பத்தி துறையில் இலங்கை கொள்வனவு முகாமையாளர்களின் பார்வையில் 55.5 டன் எண்கள் பதிவாகியுள்ளன. புதிய முதலீடுகள் மற்றும் தயாரிப்புகளின் அதிகரிப்புக்கு உணவு மற்றும் பானங்கள் உற்பத்தி துறை முக்கியமாக பங்களிப்பதாக மத்திய வங்கி கூறுகின்றது. மேலும் புதிய முதலீடுகள் மற்றும் தயாரிப்புகளின் வளர்ச்சி காரணமாக இந்த மாதத்தில் மொத்த கொள்முதல் அதிகரித்துள்ளது. இதேவேளை கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் ஆகஸ்ட் மாதத்தில் வேலைவாய்ப்பு குறைந்துள்ளதாக மத்திய வங்கி மேலும் தெரிவித்துள்ளது.